வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. காரைக்கால்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, வீடு இந்த அளவுக்கு தான் டேமேஜ் ஆகிருக்கும். இதெல்லாம் நாங்கள் எப்படி சரி பண்ணுறதுன்னா பார்த்தாக்கா, லோ பட்ஜெட்டில் செய்யுங்க அப்படிம்பாங்க. இது வந்து வாடகைக்கு இருந்த வீடு ரொம்ப மோசமாக இருக்குங்கிறதுனால ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக உள்ள ப்ராடக்ட்டில் நம்ம எடுத்து அதை வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரேமர் வித் கலர் ப்ரேமர்லேயே நம்ம கலரை மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கோம். இது வந்து பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் பார்த்திங்கனாக்கா ஸ்பார்க்கு தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். கெமிக்கல் அடிச்சுட்டு ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டு அதற்கு பிறகாக நம்ம வந்து இதுக்கு ஃபுல்லாகவே டேம்ஷித் ப்ரேமர்லேயே நம்ம ஒரு கோட்டு கலரு ப்ளஸ் அடுத்ததும் அதே அந்த டேம்ஷித் ப்ரேமரே இல்லை, இது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பார்க்கு அந்த ரொம்ப குவாலிட்டி கம்மியான ப்ராடக்ட்டை நம்ம பயன்படுத்தி பார்த்திங்கனாக்கா 2 கோட்டு ப்ரேமரே நம்ம கலர் அடித்து இந்த வீட்டை நம்ம சரி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பெயிண்ட் அடிப்பதற்கு முன்பாக உள்ள வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. பெயிண்ட் அடித்த பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த அளவுக்குலாம் டேமேஜாக இருக்குமா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. பெயிண்டருடைய பெரும்பாடு தான் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணும்போது இன்ஃபெக்ஷனே ஆகும். அது நம்ம ஃபுல்லாகவே மாஸ்க்கை போட்டு சரி பண்ணி தான் அதை செய்கிறோம். ரொம்ப டேமேஜாக இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நாங்கள் அடுத்தடுத்தபடியான வேலைகளை செய்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல்லாகவே பட்டி பார்க்கப்படக்கூடிய பகுதியை பாருங்கள். ஃபுல்லாகவே அந்த பொரிஞ்சு போன உள்ள இடத்துலலாம் கெமிக்கல் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு 4 மணி நேரம் காய விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே பட்டி பார்க்கப்பட்டுள்ளது. பட்டி பார்க்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பார்க்குன்னு சொன்னால ஏஷியன் பெயிண்ட்ஸில் உள்ள ஸ்பார்க் இருக்கிறதுல லோ பட்ஜெட்டில் உள்ள ரொம்ப காசு கம்மியாக உள்ள ப்ராடக்ட்டு. அந்த ஸ்பார்க்கை தான் நம்ம எடுத்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே பயன்படுத்திட்டுருக்குறோம். பட்டி பார்த்த பிறகு பார்த்திங்கனாக்கா கலர் அடித்த பிறகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எல்லாத்தையும் நாங்கள் தேய்ச்சி விட்டாச்சு. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கக்கூடிய இதை வந்து நாங்கள் எந்த அளவுக்கு மாற்றிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லாத்தையுமே நம்ம மாற்றிடுவோம். கலர் அடித்த பிறகு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு லுக்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும். ஒரு கோட்டை அடிக்கிறாங்க, ஒரு கோட்டில் கவரேஜ் ஆகலை. மீண்டுமா நம்ம 2வது கோட்டை அடிக்கும் போது தான் அது கவரேஜ் ஆகும். பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டை போட்டு திரும்பி 2வது கோட்டை போட்டிருக்காங்க. அது இன்னும் காயாததுனால அப்படி உங்களுக்கு இருக்குது. காஞ்ச பிறகு இன்னும் அழகாக இருக்கும். எப்படி இந்த வீட்டை எப்படி மாற்றிருக்கோம் பாருங்கள். குறைஞ்சபட்சத்தில் லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 7500 மெட்டீரியல் இருக்கும். லேபர் ஒரு 8 லேபர் ஆகிருக்கும், அவ்வளோதான். ரொம்ப லோ பட்ஜெட்டில் நாங்கள் முடிச்சு கொடுத்துருக்கோம். இது வந்து காரைக்காலில் தான் இருக்குது இந்த வீடு. பாருங்கள் நண்பர்களே, நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் இந்த வீடியோலாம் பார்த்து நீங்கள் எங்களுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ இந்த மாதிரி எல்லாம் வீட்டெல்லாம் எந்தளவுக்கு நாங்கள் மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது தான் நாம் விடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.